தீவிரவாத இயக்கத்தை ஒழிப்பதற்கு பாகிஸ்தானில் தீவிரவாதிகளுக்கு பயிற்சி அளிக்கின்ற 3 மையங்களிலும், பாகிஸ்தானால் ஆக்கிரமிக்கப்பட்ட 6 இடங்களிலும் நம்முடைய இராணுவ வீரர்கள் வீரத்தோடு சென்று தீவிரவாதிகள் முகாம்களை அழித்திருக்கிறார்கள். அதற்கு நம்முடைய இராணுவ வீரர்களுக்கு நாம் பாராட்டுதலையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம். குறிப்பாக பெகல்காம் பகுதியில் நடைபெற்ற தாக்குதலுக்கு மத்திய அரசு சில கேள்விகளுக்கு பதில் சொல்லியாக வேண்டும். பயணிகள் சுட்டுக் கொல்லப்பட்ட அந்த சமயத்திலே அங்கு காவல்துறையைச் சேர்ந்த யாரும் இல்லாததற்கு காரணம் என்ன? அந்த 8 தீவிரவாதிகள் எங்கே இருக்கிறார்கள்? அவர்களை ஏன் பிடிக்கவில்லை என்பதற்கு பதில் சொல்லியாக வேண்டும். காங்கிரஸ் கட்சி ஆரம்பித்து அனைத்து அரசியல் கட்சிகளும் பிரதமர் அவர்களை நீங்கள் சிறப்பு பாராளுமன்றத்தை கூட்டி இந்த பெஹல்காம் சம்பவம் சம்பந்தமாகவும் விவாதிக்க வேண்டும் என்று கேட்டால் பிரதமர் மௌனமாக இருக்கிறார். பகல்காம் பகுதியில் காஷ்மீர் மாநிலத்தில் நம்முடைய இந்தியாவைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகள் சுற்றுலாவுக்கு சென்றிருந்த சமயத்தில் பாகிஸ்தானால் பயிற்சி பெறப்பட்டு வந்த தீவிரவாதிகள் சுமார் 8 பேர் 26 பேர்களை கொன்றிருக்கிறார்கள். திருமணமான 3 நாட்களே முடிந்து ஒரு விமானப்படை அதிகாரி சென்ற சமயத்தில் அவருடைய மனைவியின் கண் முன்னாலேயே அவர் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார். இது பெரும் பயங்கரமான ஒரு சம்பவம். இந்திய நாட்டையே உலுக்கி இருக்கிறது. தொடர்ந்து பாகிஸ்தான் தீவிரவாத அமைப்புகளுக்கு பாகிஸ்தானில் அவர்களுக்கு தீவிரவாத பயிற்சி அளித்து இந்திய நாட்டிற்கு அனுப்பி இந்தியாவின் பல மாநிலங்களில் தொடர்ந்து அப்பாவி மக்களை சுட்டுக் கொள்வதும் வெடிகுண்டு வைப்பதுமான வேலையை செய்து வருகிறார்கள். காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் அதற்கு தகுந்த நடவடிக்கை எடுத்தோம். கடல் வழியாக கூட அந்த தீவிரவாதிகள் பாகிஸ்தானிலிருந்து வந்து மும்பையில் உள்ள தாஜ் ஹோட்டலில் சுமார் 160 பேர்களுக்கு மேல் அந்த ஹோட்டலில் தங்கியிருந்தவர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள் பாகிஸ்தானிலிருந்து அனுப்பப்பட்ட தீவிரவாதிகளால். காங்கிரஸ் கட்சியின் சார்பில் காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே அவர்களும் தலைவர் பாராளுமன்ற எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் நம்முடைய நாட்டினுடைய பாதுகாப்பிற்காக நம் நாட்டு மக்களை காப்பாற்ற மத்திய மோடி அரசாங்கம் எடுக்கும் அனைத்து நடவடிக்கைகளுக்கும் காங்கிரஸ் கட்சி ஆதரவு தெரிவிக்கும் என்று குறிப்பிட்டிருந்தார்கள். தீவிரவாத இயக்கத்தை ஒழிப்பதற்கு பாகிஸ்தானில் தீவிரவாதிகளுக்கு பயிற்சி அளிக்கின்ற 3 மையங்களிலும், பாகிஸ்தானால் ஆக்கிரமிக்கப்பட்ட 6 இடங்களிலும் நம்முடைய இராணுவ வீரர்கள் வீரத்தோடு சென்று அவருடைய தீவிரவாதிகள் முகாம்களை அழித்திருக்கிறார்கள். அதற்கு நம்முடைய இராணுவ வீரர்களுக்கு நாம் பாராட்டுதலையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஆனால் இந்த தீவிரவாத தாக்குதல், குறிப்பாக பெஹல்காம் பகுதியில் நடைபெற்ற தாக்குதலுக்கு
மத்திய அரசு சில கேள்விகளுக்கு பதில் சொல்லியாக வேண்டும். அந்த சமயத்தில் சுமார் 25 நிமிடம் ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதி 26 பேர்கள் சுற்றுலா பயணிகள் சுட்டுக் கொல்லப்பட்ட அந்த சமயத்திலே அங்கு காவல்துறையைச் சேர்ந்த யாரும் இல்லாததற்கு காரணம் என்ன? உளவுத்துறை ஏன் முதலாக தகவல் பரிமாற்றம் செய்து தீவிரவாத தாக்கல் இருக்கும் என்று அவர்கள் அறிவிப்பு கொடுக்கவில்லை, அரசுக்கு அறிவிப்பு தரவில்லை. அது மட்டுமல்ல, இன்று வரை பிரதமர் அவர்கள் அந்த தீவிரவாதிகளை நாங்கள் சுட்டு பிடிக்காமல் விடமாட்டோம் என்று கூறிய பிறகு இதுவரை அந்த 8 பேர்களும் ஏன் கைது செய்யப்படவில்லை? தீவிரவாத முகாம்கள் அழிக்கப்பட்டிருக்கின்றன, அதை ஏற்றுக்கொள்கிறோம், பாராட்டுகிறோம். ஆனால் மத்தியில் உள்ள மோடி அரசு அந்த 8 தீவிரவாதிகள் எங்கே இருக்கிறார்கள், அவர்களை ஏன் பிடிக்கவில்லை என்பதற்கு பதில் சொல்லியாக வேண்டும். அது மட்டுமல்ல, 3வது நாடான அமெரிக்க அதிபர் திரு ட்ரம்ப் அவர்கள் நான் தான் இந்த போர் நிறுத்தத்திற்கு முக்கியமாக காரணமாக இருந்தேன், நீங்கள் போர் நிறுத்தம் செய்யவில்லை என்றால் வர்த்தகத்தை நிறுத்துவேன் என்று சொல்லி நான் தான் நிறுத்தினேன் என்று அவர் கூறுகிறார். ஆனால் வெளியுறவுத்துறை அமைச்சரகம் அதை மறுத்திருக்கிறது. இதில் எது உண்மை? இவைகளுக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை, பொறுப்பு பிரதமர் நரேந்திர மோடிக்கு உண்டு. இந்தியா முழுவதும் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் நாம் நம்முடைய ராணுவ வீரர்களுக்கு மரியாதை செலுத்துகின்ற வகையில் ஜெய்ஹிந்த் என்ற ஊர்வலத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். அனைத்து அரசியல் கட்சிகளும், காங்கிரஸ் கட்சி ஆரம்பித்து அனைத்து அரசியல் கட்சிகளும் பிரதமர் அவர்களை நீங்கள் சிறப்பு பாராளுமன்றத்தை கூட்டி இந்த பஹல்காம் சம்பவம் சம்பந்தமாகவும் ராணுவ தாக்கல் சம்பந்தமாகவும் விவாதிக்க வேண்டும் என்று கேட்டால் பிரதமர் மௌனமாக இருக்கிறார். இந்த நேரம் நாம் ஒற்றுமையாக இருக்க வேண்டிய நேரம், தீவிரவாதத்தை வேரோடு பிடுங்கி எறிய வேண்டிய நேரம். ஆகவே நாம் கருத்து வேறுபாடுகளை மறந்து மத்திய அரசுக்கு ஆதரவு கொடுப்பது மிக சால சிறந்தது என்பது எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்று. ஆனால் நான் கேட்ட இந்த கேள்விகளுக்கெல்லாம் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் சார்பிலே கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது. இதற்கு பாரத பிரதமர் விரைவில் பதிலளிப்பார் என்று நான் நம்புகிறேன். புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த, பாரதிய ஜனதாவுக்கு ஆதரவு அளிக்கின்ற 5 சட்டமன்ற உறுப்பினர்கள் டெல்லி சென்று மத்திய உள்துறை அமைச்சரகத்திடம் ஒரு மனு கொடுத்திருக்கிறார்கள். ஏற்கனவே காங்கிரஸ் கட்சியின் சார்பில் நாங்கள் கோரிக்கை வைத்தது போல உமாசங்கர் கொலை வழக்கிலே பாரபட்சமின்றி விசாரித்து குற்றவாளிகளை கண்டுபிடிக்க வேண்டும் என்றால் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று முதலமைச்சர் அவர்களை நாம் கேட்டுக்கொண்டோம். ஆனால் முதலமைச்சரிலிருந்து அதிலிருந்து அதற்கு பதில் வரவில்லை. புதுச்சேரி மாநில அரசும் அந்த வழக்கை கிடப்பில் போட்டிருக்கிறது. ஆளுங்கட்சியைச் சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களே, ஆளுங்கட்சிக்கு ஆதரவு அளிக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர்களே, சிபிஐ விசாரணை வேண்டும் என்று கேட்கிறார்கள். அவர்களுக்கு புதுச்சேரி மாநில காவல்துறை மீது நம்பிக்கை இல்லை, புதுச்சேரி அரசின் மீது நம்பிக்கை இல்லை.
ஒரு புறம் கூட்டணி, இன்னொரு புறம் நம்பிக்கை இல்லாமல் இந்த ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. முதலமைச்சர் சிபிஐ விசாரணைக்கு ஏற்றுக்கொள்ளாததற்கு காரணம் என்ன? இதற்கு முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் பதில் சொல்லி ஆக வேண்டும். ஏற்கனவே வில்லியனூரை சேர்ந்த செந்தில் குமார் பாஜக பொறுப்பாளர் படுகொலை செய்யப்பட்ட சம்பந்தமாக சிபிஐ விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. உமாசங்கர் வழக்கிலே ஏன் சிபிஐ விசாரணை நீங்கள் வைக்க விரும்பவில்லை என்பதை தெளிவுபட கூற வேண்டும். நாங்கள் மட்டும் கேட்கவில்லை, ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்களே கேட்கிறார்கள் என்றால் ஏன் இந்த அரசு மௌனமாக இருக்கிறது? இது ஒரு அகோர கொலை, திட்டமிட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். நிலம் சம்பந்தமான பிரச்சனையிலே உமாசங்கர் அவர்கள் தலையிட்டார் என்பதற்காக அவர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் என்பது பரவலாக மக்கள் மத்தியிலே பேசப்படுகிறது. பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்தவர்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலை இந்த ஆட்சியில் ஏற்பட்டிருக்கிறது. முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று, உமாசங்கர் வழக்கை சிபிஐக்கு அனுப்ப வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். புதுச்சேரி மாநிலத்தில் தொடர்ந்து அமைச்சர்கள் சம்பந்தமாகவும் முதலமைச்சர் சம்பந்தமாகவும் பல ஊழல் குற்றச்சாட்டுகளை நான் தொடர்ந்து கூறி வந்திருக்கிறேன். அது சம்பந்தமாக முதலமைச்சரோ அல்லது அமைச்சர்களோ எந்தவித பதிலும் இதுவரை நான் கேட்ட கேள்விகளுக்கு சொல்லவில்லை. கடந்த சில தினங்களுக்கு முன்பு காவல்துறையானது, குறிப்பாக தமிழ்நாட்டைச் சேர்ந்த கலால் துறையானது, கலால் துறை நுண்ணறிவு பிரிவு வானூர் பகுதியில் வாகன சோதனையில் ஈடுபட்ட பொழுது டாஸ்மாக் லேபிள் ஒட்டிய மது பாட்டில்களை கடத்தி சென்ற வாகனத்தை கைப்பற்றினார்கள். அது போலி மது பாட்டில் என்று தெரிந்து அவர்கள் அங்கே அதில் இருந்த 4 பேர்களை கைது செய்தார்கள். அது எங்கு தயாரிக்கப்பட்டது என்ற விவரத்தை விசாரிக்கும் பொழுது அது வில்லியனூரை சேர்ந்த உளவாய்க்கால் பகுதியில் உள்ள ஒரு குடவுனிலே தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அவர்கள் அந்த 4 பேரையும் கைது செய்து சிறையில் அடைத்தது மட்டுமல்லாமல் அந்த இடத்திற்கு சென்று பரிசோதனை செய்த பொழுது மது தயாரிக்கின்ற இயந்திரங்கள், காலி பாட்டில்கள், ஸ்பிரிட் போன்றவைகள் எல்லாம் கைப்பற்றப்பட்டிருக்கிறார்கள். சுமார் 30,000 பாட்டில்கள் பாட்டில்களை அவர்கள் எடுத்திருக்கிறார்கள். இது ஒரு அமைச்சருக்கு சொந்தமான இடம், அமைச்சர் குடும்பத்தைச் சேர்ந்தவர்களுக்கு சொந்தமான இடம். அவர் வனத்துறையினுடைய அமைச்சர். ஏற்கனவே அதே இடத்தில் 7 டன் சந்தன கட்டைகள் எந்தவித அனுமதியுமின்றி கடத்தல் செய்யப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிறது என்று தமிழ்நாட்டைச் சேர்ந்த மற்றும் கேரளாவைச் சேர்ந்த வனத்துறையினர் அந்த குடவுனில் இருந்து அந்த சந்தன கட்டைகளை பறிமுதல் செய்து எடுத்துச் சென்றார்கள். இதுவரை அந்த வழக்கு என்ன ஆனது என்று தெரியவில்லை. அதனுடைய நாமோதயமே இப்பொழுது இதுவரை தெரியவில்லை. அடுத்தபடியாக இந்த போலி மதுபான தயாரிப்பு தொழிற்சாலை ரகசியமாக இயங்கி வந்தது அந்த அமைச்சருடைய உறவினருடைய இடத்தில். அது சம்பந்தமாக எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. ஒரு அமைச்சர் குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் அல்லது அமைச்சர் அவருடைய குடும்பத்தின் மீது குற்றச்சாட்டு என்று சொன்னால் அவர் உடனே பதவி விலக வேண்டும். பாரபட்சமின்றி விசாரணை நடப்பதற்கு அந்த அமைச்சர் வழிவிட்டு அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும். தமிழகத்தில் கூட அமைச்சர்கள்
விசாரணை என்ற பொழுது பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார்கள். ஆனால் புதுச்சேரி மாநிலத்தில் எந்த வழக்கு போட்டாலும் சரி, அவர் குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் யார் சம்பந்தப்பட்டிருந்தாலும் சரி, அந்த அமைச்சர்களே சம்பந்தப்பட்டிருந்தாலும் சரி, அவர்கள் மீது எந்த நடவடிக்கையும் எடுப்பதில்லை. தமிழ்நாடு காவல்துறை சிறப்பாக செயல்பட்டு இந்த போலி மதுபான தொழிற்சாலை கண்டுபிடித்திருக்கிறது. ஆனால் புதுச்சேரி கலால் துறையானது தூங்கிக் கொண்டிருக்கிறது. புதுச்சேரி கலால் துறை கையூட்டு பெற்றுக்கொண்டு பல சிறிய அளவிலான மதுபான தொழிற்சாலைகள் புதுச்சேரி மாநிலத்தில் நிறைய இருக்கின்றன. அதை கண்டுகொள்வதில்லை. கலால் துறையானது லஞ்சத்திலே மூழ்கி இருக்கிறது. ஒரு அமைச்சருடைய உறவினருக்கு சொந்தமான இடம் என்றால் அந்த போலி மதுபான தொழிற்சாலை நடத்தி வந்த இடம் அவர்களுக்கு சொந்தம் என்றால் அந்த இடத்தை குத்தகைக்கு விட்டவர்கள் மீதும் வழக்கு பதிவு செய்ய வேண்டும். எங்களுக்கு அது தெரியாது என்று அவர்கள் தப்பித்துக் கொள்ள முடியாது. ஆகவே உடனடியாக பாரபட்சமின்றி விசாரணை நடப்பதற்கு அமைச்சர் தேனி ஜெயக்குமார் அவர்கள் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும். இது இரண்டாவது சம்பவம். ஏற்கனவே சந்தனக்கட்ட கடத்தல், இரண்டாவது போலி மதுபான தொழிற்சாலை, இன்னும் எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கின்றன. இந்த புதுச்சேரி மாநிலத்தில் இந்த ஆட்சியில் நடக்கிற ஊழல்களை ஒரு பெரிய மகாபாரதமே எழுதலாம். அவ்வளவு ஊழல்கள் நடக்கின்றன. இது புதுச்சேரி மாநிலத்துக்கு மிகப்பெரிய சாபக்கேடு. இது போன்ற சம்பவங்கள் புதுச்சேரி மாநில மக்களுக்கு அதாவது அதிகாரத்தில் அமர்ந்து கொண்டு புதுச்சேரி மாநில மக்களை சுரண்டி கொண்டிருக்கிறார்கள். இந்த ஆட்சியாளர்கள் சுரண்டி கொண்டிருக்கிறார்கள். முதலமைச்சரிலிருந்து அமைச்சர்கள் வரை ஊழலை தவிர வேறொன்றும் செய்வதில்லை. கடந்த சில தினங்களுக்கு முன்பு பாரதிய ஜனதா கட்சியினுடைய அகில இந்திய பொறுப்பாளர் மரியாதைக்குரிய மன்சுக் மண்டாவியா அவர்கள் புதுச்சேரி மாநிலத்திற்கு வந்தார்கள். அவர் பாரதிய ஜனதா கட்சி கூட்டத்திலே கலந்து கொண்டு உரையாற்றியிருக்கிறார். அது அவருடைய கட்சி பிரச்சனை. அதற்கு பிறகு அவர் மரியாதைக்குரிய முதலமைச்சர் ரங்கசாமி அவர்களை அவருடைய அலுவலகத்திலே சந்தித்திருக்கிறார். அப்பொழுது அமைச்சர் அவர்கள், மத்திய அமைச்சர் அவர்கள் முதலமைச்சரை பார்த்து அவர் சீஃப் மினிஸ்டர் என்று கேட்டிருக்கிறார். முதலமைச்சர் எப்படி இருக்கிறார் என்று கேட்டிருக்கிறார். முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் ஐ எம் நாட் ஹாப்பி என்று கூறியிருக்கிறார். நான் மகிழ்ச்சியோடு இல்லை என்று முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் கூறியிருக்கிறார். அதற்கு பிறகு அங்கே இருந்தவர்கள்லாம் வெளியே அனுப்பிவிட்டு முதலமைச்சரும் அவரும் சில நிர்வாகிகளும் அமர்ந்து பேசியிருக்கிறார்கள். அப்போது முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் மாநில அந்தஸ்து சம்பந்த கோரிக்கையை வைத்திருக்கிறார். முதலமைச்சர் ரங்கசாமியை பொறுத்தவரையில் 2011 2025 நடக்கிறது. இப்பொழுது சுமார் 14 ஆண்டுகளாக மாநில அந்தஸ்து கோரிக்கையை தவிர தேர்தல் சமயத்திலே வேறு எதையும் பேச மாட்டார். அவர் 2014 16 வரை எந்தவித நிபந்தனையும் இன்றி மரியாதைக்குரிய பிரதமர் நரேந்திர மோடிக்கு ஆதரவு அளித்தார். அப்பொழுது கூட அவரால் மாநில அந்தஸ்து பெற முடியவில்லை. எங்கள் ஆட்சி காலத்தில் 2016 2021 வரை முதலமைச்சர்கள் மாநாட்டிலும் நிதியமைச்சர்கள் மாநாட்டிலும் நேரடியாக பிரதமரை சந்தித்தோம், நேரடியாக உள்துறை அமைச்சரை சந்தித்தோம், நிதித்துறை அமைச்சரை சந்தித்தோம். பல முறை புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து
மத்திய அரசு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை நான் வலியுறுத்தினேன். மத்திய நிதி கமிஷன் தலைவரை சந்தித்து புதுச்சேரியை மாநில பட்டியலில் சேர்க்க வேண்டும், நிதி கமிஷன் சேர்க்க வேண்டும் என்று வலியுறுத்தினேன். ஆனால் அரசியல் காரணங்களுக்காக என்னுடைய கோரிக்கைகள் நிராகரிக்கப்பட்டன. இப்பொழுது மக்கள் மத்தியில் 2021 ஆண்டு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால், பாரதிய ஜனதா கூட்டணியிலே நான் ஆட்சிக்கு வந்தால் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்தை பெற்று விடுவேன் என்று முதலமைச்சர் ரங்கசாமி கூறி 4 ஆண்டு ஆகிவிட்டது. இப்பொழுது தேர்தல் வரப்போகிறது. இப்பொழுது இந்த கோஷத்தை ஆரம்பித்திருக்கிறார், புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து கொடுக்க வேண்டும் என்று. உண்மையிலேயே திரு ரங்கசாமி அவர்களுக்கு மாநில அந்தஸ்து பெற வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால், பாரதிய ஜனதா கட்சிக்கு மாநில அந்தஸ்து நீங்கள் கொடுக்கவில்லை என்றால் உங்கள் கூட்டணியிலிருந்து நான் வெளியே வந்து விடுவேன் என்று சொல்லுவதற்கான தெம்பு திராணி திரு ரங்கசாமி அவர்களுக்கு இருக்கிறதா? அவருக்கு நாற்காலி வேண்டும். நாற்காலியை தவிர வேறொன்றும் அவருக்கு முன்னே நிற்காது. இந்த திரு ரங்கசாமியினுடைய மாநில அந்தஸ்து கோரிக்கையானது ஒரு கபட நாடகம். அவர் மத்திய அமைச்சரிடம் பேசும் பொழுது அதிகாரிகளை எங்களால் மாற்ற முடியவில்லை, தலைமைச் செயலாளர் நாங்கள் சொல்வதை எல்லாம் கேட்பதில்லை, அதிகாரிகளை மாற்றுவதற்கு எங்களுக்கு அதிகாரம் இல்லை என்று கூறியிருக்கிறார். இந்த நிலை நீடித்தால் நாராயணசாமிக்கும் கிரண்பேடிக்கும் உள்ள நிலைதான் புதுச்சேரி மாநிலத்தில் நான் கொண்டு வருவேன் என்று பகிரங்கமாக அந்த அமைச்சரிடம், மத்திய அமைச்சரிடம் ரங்கசாமி கூறியிருக்கிறார். இதிலிருந்து துணைநிலை ஆளுநருக்கும் ரங்கசாமிக்கும் பனிப்போர் ஆரம்பித்து விட்டது என்பது தெளிவாக தெரிகிறது. ரங்கசாமி அவர்களுடைய செயல்பாடுகளே, அவர் எடுக்கும் முடிவுகளை அனைவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர் விதிமுறைகளுக்கு மீறி முடிவெடுக்க சொல்லி அதிகாரிகளை வற்புறுத்துவார். அவருக்கு ஊழல் அதிகாரிகளைத்தான் பிடிக்கும், நேர்மையான அதிகாரிகளை அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். அவருக்கு வேண்டியதை செய்யும் அதிகாரிகள் தான், அவருக்கு ஊழலிலே பங்கு கொடுக்கிற அதிகாரிகள் தான் ரங்கசாமிக்கு தேவை. இது ஒரு நிர்வாகத்தில் எடுபடாது. நாம் நினைக்கும் காரியம் வேறு, விதிமுறைகள் வேறு. விதிமுறைகளுக்கு உட்பட்டு திரு ரங்கசாமி அவர்கள் கோப்பை அனுப்பினால் எந்த அதிகாரியும் கையெழுத்து போடுவார், தலைமைச் செயலாளர் கையெழுத்து போடுவார், துணைநிலை ஆளுநர் கையெழுத்து போடுவார். ஆனால் நீங்கள் ஊழல் செய்துவிட்டு கோப்புகளை அனுப்பி அது கையெழுத்து கேட்டால் அதிகாரிகள் மாட்டிக்கொள்வார்கள். அவர்கள் கண்டிப்பாக கையெழுத்து போட மாட்டார்கள். துணைநிலை ஆளுநரும் அதற்கு துணை போக மாட்டார். எப்பொழுதும் இல்லாதது போல வாசற்படி வரை வந்து மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மண்டாவியா அவர்களை திரு ரங்கசாமி அவர்கள் வழி அனுப்ப வந்திருக்கிறார். அவர் வாகனத்தில் ஏறும் பொழுது அவரை சந்தித்து ரகசியமாக ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார். இந்த துணைநிலை ஆளுநரை எனக்கு ஒத்து வராது, அவரை மாற்ற வேண்டும் என்று ரங்கசாமி அவர்கள் அந்த மத்திய அமைச்சரிடம் ரகசியமாக பேசியிருக்கிறார். அதாவது அவருடைய வாகனத்தில் ஒரு தலையை உள்ள நுழைச்சு பேசியிருக்கிறார். பார்த்தீங்களா? இல்லை, உங்ககிட்ட நான் காட்டணும். இல்லை, அது இல்லை, அப்புறம் நான் அது பொய்யா சொல்கிறேன்னு சொல்லுவீங்க.
இங்க பாருங்க, இதுதான் அந்த வீடியோ. தலையை உள்ள நுழைச்சி கண்ணாடிக்குள்ளே போய் அவர்கிட்ட துணைநிலை ஆளுநரை மாற்றணும், அவர் எனக்கு ஒத்து போகலன்னு சொல்லியிருக்காரு. நான் சொல்கிறேன் சார், நான் சொல்கிறேன், உங்களுக்கு வாய்ஸை பற்றி நீங்கள் கேட்குறீங்களா? நான் சொல்கிறேன், சொல்லியிருக்காரு, அவர் முடியாது என்று கூறியிருக்கிறார். அதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால், அந்த திரு மன்சுக் மண்டாவியா அவர்கள் குஜராத் மாநிலத்தை சேர்ந்தவர். இவர் அங்கே செயலாளர் ஸ்பெஷல் செக்ரட்டரியாக இருந்தார். இந்த துணைநிலை ஆளுநர் பற்றி அவருக்கு நல்லா தெரியும். அதனால அது முடியாதுன்னு சொல்லிட்டு போயிருக்காரு. ரங்கசாமி அவர்களுக்கு யார் நியாயமாக செயல்படுகிறார்களோ அவர்களை பிடிக்காது, அவளை மாற்ற வேண்டும் என்று போர்க்கொடி தூக்குவார். இப்ப அவருடைய டார்கெட் வந்து, அதாவது ரங்கசாமி அவருடைய டார்கெட்டு தலைமைச் செயலாளர், துணைநிலை ஆளுநருடைய செயலாளராகிற மணிகண்டன், அப்புறம் துணைநிலை ஆளுநர். இதான் அவருடைய டார்கெட்டு. அதாவது ரங்கசாமியை பொறுத்த வரைக்கும் புதுச்சேரி மாநிலத்தில் ஒரு அதாவது விதிமுறைகளுக்கு இல்லாத ஒரு ஆட்சி நடக்கணும், அதுக்கு எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுக்கணும். ஊழல் ஆட்சி நடக்கணும், அதுக்கு எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுக்கணும். அது புதுச்சேரி மாநிலத்தில் எதிர்கட்சிகளாக இருக்கிற நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ளவே மாட்டோம், எதிர்த்து போராடுவோம். ஏன்னு சொன்னால் மாநில மக்களுடைய நலன் எங்களுக்கு முக்கியம், மாநிலம் முக்கியம், மாநில வளர்ச்சி முக்கியம். இப்ப பாருங்க, அதாவது எந்த அதிகாரி வந்தாலும் அவரை உடனே மாத்திடுவார். இதான் இவருடைய வேலை. அதாவது பல திட்டங்கள் கிடப்பில் கிடக்குது. அதாவது மத்திய அரசாங்கத்துடைய திட்டம், மாநில அரசாங்கத்துடைய திட்டம், மாநில அரசாங்கம் மத்திய அரசாங்கம் இணைந்து செயல்படுற திட்டம், ஸ்மார்ட் சிட்டி திட்டம். ஸ்மார்ட் சிட்டி திட்டம் எவ்வளவு ஊழல் படிப்படியா சொல்லின்னு வரோம், எல்லா ஊழலையும். இப்ப அந்த குழு போட்டிருக்கோம், அந்த குழு வந்து நாங்க அறிக்கை தயார் செஞ்சிருக்கிறோம். இன்னும் வந்து ஆகஸ்ட் மாசத்துல மாண்புமிகு குடியரசுத் தலைவர் சந்திச்சு காங்கிரஸ் கட்சி தலைவர் வைத்திலிங்கம் அவர்கள் தலைமையில் அந்த மனுவை கொடுக்க போறோம். இந்த ஊழல் ஆட்சியை அகற்றும் வரை நாங்கள் ஓய மாட்டோம். முடக்குவாதம், மூலம் உள்ளிட்ட நோய்களுக்கு சிறப்பு சிகிச்சை பெற ஸ்ரீவித்யா சித்தா மற்றும் வர்மா மருத்துவமனை, அரியலூர்.